சொல்லுங்க மேடம். வழக்கமா ஆர்டர் வந்தா வீட்ல இருக்கிற பர்சனை கூப்பிட்டு தானே கொடுப்பீங்க. நீங்க என்ன கேட்ல மாட்டிட்டு போறீங்க? இல்லை மேடம், எனக்கு ஆர்டர் இல்லையே. வீட்டில் யாரும் இருக்க மாட்டோம், கேட்லேயே மாட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. காலிங் பெல் கூட அடிக்க வேண்டாம்னு சொன்னாங்க மேடம், அதனால தான் கேட்லேயே வச்சுட்டேன். சரி தம்பி, நீங்க போங்க. ஆ. சொல்லுங்கக்கா. அண்ணாமலை, எங்க இருக்க? ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன்க்கா. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. ஏன்க்கா, என்னாச்சு? வெண்ணிலாவோட அப்பா அம்மாக்கு வருண் பிரச்சனை எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவங்க பயந்து போய் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் அவங்கள உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வா. சரிக்கா. லக்ஸ் வா. சரிங்க மேடம். இப்ப என்ன நம்மள பண்றது? வருண் வேற பிடிவாதமா ரூம்லயே இருக்கான். வெண்ணிலா வேற வருணை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. அண்ணனும் அண்ணியும் வேற பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. இதுக்கு என்னதான் முடிவு? அண்ணாமலை, நீ கூப்பிட்டா வருண் கண்டிப்பா கதவை திறப்பான். அவனை கூப்பிட்டு பேசு, அவனை சமாதானப்படுத்துமா. ஆமா சித்தி, அவன் உங்க பேச்ச மட்டும்தான் கேட்பான். அவன்கிட்ட ஒரே ஒரு தடவை பேசுங்க சித்தி. எப்ப அவனுக்கு சாரா இறந்தது தெரிஞ்சதோ அப்போல இருந்து அவன் சாப்பிடுறதே இல்லை. இப்படியே போனா அவனுக்கு ஏதாவது ஆயிடும்னு எனக்கு பயமா இருக்கு சித்தி. நாம என்ன சொன்னாலும் ஏத்துக்கிற மனநிலைமையில வருண் இப்போ இல்ல. தான் உயிரா நேசிச்ச பொண்ணு செத்துட்டான்னு சொன்னா யாராலதான் தாங்கிக்க முடியும்? அவன் அதுல இருந்து மீண்டு வரணும்னா அந்த சாரா உயிரோட வந்தாதான் அது முடியும். சித்தி, செத்து போனவ எப்படி சித்தி மறுபடியும் வருவா? ஏதோ நடந்தது நடந்துருச்சு. வருணன் நாம தான் சமாதானப்படுத்தணும். அது உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க தான் வருண நார்மல் ஆக்கணும். வருண் நார்மல் ஆனாதான் வெண்ணிலாவும் நார்மல் ஆவா. கவலைப்படாத பவித்ரா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். அந்த நம்பிக்கையில தான் அத்தை நானும் இருக்கேன். என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எப்பதான் அவ லைஃப் சந்தோஷமா மாறுமோ? ஃபீல் பண்ணாத வான்மதி. கடவுள் பெரிய கஷ்டத்தை கொடுக்கறாருன்னா அதை விட பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். யாரோ சிலர் வெண்ணிலா கஷ்டப்படணும்னு கடவுள் கிட்ட வேண்டியிருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் அவங்க சந்தோஷத்துக்காக அப்பப்போ கடவுள் அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கறாரு. ஆனா அது அவங்களுக்கே பெரிய பிரச்சனையா ஆயிடும்னு தெரியல. நீ ஃபீல் பண்ணாத, எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். இன்னைக்கு என்ன பூஜைன்னு கேக்குற? வருணுக்கு ஒண்ணுனா அக்காவால தாங்க முடியாது. வருண் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்ததும் அவங்களால எதுவும் யோசிக்க முடியல. அதான் மறந்துட்டாங்க. உன் கஷ்டம் எங்களுக்கு புரியுதுமா. இந்த பூஜை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது. இந்த பூஜையில கலந்துகிட்டா குடும்பத்துக்கு நல்லதுன்னு நீதானே சொன்ன அன்னைக்கு. வா, போயிட்டு வந்துடலாம். வருண் இப்படி இருக்கும்போது எப்படிங்க? புரியுதுமா. இந்த வருஷம் நம்ம வருணுக்காக தானே பூஜையில கலந்துக்க போறோம். இந்த பூஜைக்கு அப்புறமா கூட வருண் லைஃப்ல ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம்ல. அண்ணி, வருண் இப்பதான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தான். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவனுக்காக நாம வேண்டிப்போமே. போலாம் அண்ணி. போயிட்டு வந்துடலாம்க்கா. இத்தனை வருஷத்துல பௌர்ணமி பூஜைக்கு நம்ம போகாம இருந்ததே இல்ல. போயிட்டு வருவோம்.
கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஆனா சித்தி, வருணை எப்படி விட்டுட்டு நம்ம எப்படி வெளியே போக முடியும்? அவன் வெளியிலயே வரல, சாப்பிடவும் இல்ல. ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றது? அத்தை, நான் அவரை பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நீ மட்டும் எப்படி தனியா இருப்ப? அவன் பக்கத்துல போனாலே டென்ஷன் ஆகுறான். ஏதாவது பிரச்சனைனா உன்னால மட்டும் தனியா எப்படி சமாளிக்க முடியும்? வேணும்னா சித்தி, நீங்க பெரியவங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நாங்க எல்லாரும் வீட்ல இருந்து பாத்துக்கிறோம். இல்லம்மா, இது பௌர்ணமி பூஜை, குடும்பத்தோட கலந்துக்கணும். அதான் வெண்ணிலா பாத்துக்கிறேன்னு சொல்றால, அவ பாத்துப்பா. நாம கிளம்பலாம். சித்தி, நான் மட்டுமாவது இங்க இருக்கட்டுமா? வேணாப்பா, வெண்ணிலா பாத்துப்பா. நீ கிளம்பு. சரி சித்தி. நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. எல்லாருமே கிளம்பலாம். ஒவ்வொரு வருஷமும் வருணும் நம்ம கூட பூஜைக்கு வருவான். இன்னைக்கு அவன் இப்படி ரூம்லயே இருக்கானே அண்ணாமலை, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபீல் பண்ணாதீங்கக்கா, வருண் நாளைக்கு சரியாயிடுவான். அதுக்கான வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க வாங்க போலாம். வெண்ணிலா, வருணை பாத்துக்கோமா. ஏதாவதுன்னா உடனே கால் பண்ணு. பார்த்து பத்திரமா இரு. சரிங்க அத்தை, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க.